அர்ஜுனன் போய் கிருஷ்ண பரமாத்மா நல்லா அயர்ந்து தூங்கி கொண்டிருப்பார். அர்ஜுனன் போய் உட்காந்து கொண்டிருப்பார் மகாபாரதத்தில். உட்காந்து இருக்கும்போது திடீர்னு கிருஷ்ண பரமாத்மா எழுந்துட்டு, ஏன்பா அர்ஜுனா எவ்வளோ நேரம் ஆச்சு, வந்து எழுப்பியிருக்கலாமே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், நான் ஏன் சாமி டிஸ்டர்ப் பண்ணணும், ஸ்தூலாத்மா எங்கே இருக்குதோ என்னவோ அது வந்து உடலை சேரட்டும்னு காத்துட்டு இருந்தேன். அப்போ அங்கே ஸ்தூலாத்மா இருக்குதுன்றது எல்லாம் நீ படிக்கிற வேதங்கள்லையும் இருக்குது, சாங்கியங்களும் இருக்குது, சம்பிரதாயங்களும் இருக்குது, எல்லா இடங்களையும் இருக்குது. அப்போ இந்த ஸ்தூலாத்மா உண்மை. அந்த ஸ்தூலாத்மா இரவு நேரங்கள் அவசியம் செய்யும் போது உடலை விட்டு வெளியே வரும் என்பது அர்ஜுனர் சொன்ன உண்மை. அர்ஜுனர் கிருஷ்ணருடைய. அப்போ ஸ்தூலாத்மா உடலை விட்டு வெளியே வரும் பொழுது இந்த வேர்வை படிந்த துணி இங்கே இருக்கும் பொழுது நாம் அதை தான் அழைப்பு விடுக்கிறோம். வா இங்க வா, உன்னோட துணி இங்க இருக்கு, உன்னோட வேர்வை இங்க இருக்கு, உன்னோட ஸ்மெல் இங்க இருக்கு, நீ தான் வேணும், இங்க வா அப்படின்னு கூப்பிடுறோம். வந்த ஸ்தூலாத்மா கிட்ட சொல்றோம், ஏப்பா இவனும் அவனும் சேர்ந்தா நல்லா இருப்பாப்பா, நீ போய் சொல்லுப்பா அவன்கிட்ட, நீ போய் அவனுக்குள்ள ஊடுருவு, அவங்ககிட்ட போய் சொல்லு அப்படின்னா அந்த ஸ்தூலாத்மா உடலுக்குள்ள போகுது. உடலுக்கு போய் சகா வந்து அவனுடைய ஞாபகங்களை கொடுக்குது. யாருடைய ஞாபகங்களை? மனைவியை விட்டு இவன் வந்திருந்தானா மனைவியுடைய ஞாபகம் எப்பவுமே வந்துட்டே இருக்கும் அவனுக்கு. என்னடா அது இப்படி ஞாபகம் வருது நம்மளுக்கே தெரியாம, இவ்வளவுதான் அவசியம். அந்த ஞாபகத்தை வர வைக்கிறதுக்கு தான் அவசியம் வேலை செய்யும்.